தண்டையார்பேட்டையில் தாவேக கொடிக்கம்பம் பெயர் பலகையை அகற்ற வந்த போலீசாருடன் தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கணி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கணி, கள நிலவரம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னை தண்டையார்பேட்டையில் புதியதாக பெயர் பலகை, கொடிக்கம்பம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சியானது இன்று நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தண்டையார்பேட்டை 42வது வருஷத்துல இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது அந்த பகுதியில கொடிக்கம்பம் மற்றும் பெயர் பலகையானது வைக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் அந்த கொடிக்கம்பங்கள் அனைத்தும் கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையில அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அந்த கொடிக்கம்பங்களும் பெயர் பலகையும் வைக்கக்கூடாது என காவல்துறை தடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு மட்டுமே தான் காவல்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாகவும், அதுபோல் பெயர் பலகை, கொடிக்கம்பம் வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்படாதன் காரணத்தினாலே காவல்துறையினர் அந்த கொடிக்கம்பத்தை உடனடியாக எடுக்க வேண்டும், அதுபோல அந்த பெயர் பலகைகள் எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் கூறியதால் அந்த பகுதியில் வரும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அங்கு காவல்துறையிடம் பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் கொடிக்கம்பம் வைப்போம், எங்களை தடுக்க வேண்டாம், நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் ஈடுபடல, இந்த மாதிரி கொடிக்கம்பம் வைத்த பிறகு நாங்கள் நலத்திட்ட உதவிகள் கடந்து சென்று இல்லை, நீங்க அனுமதி பெற்ற பிறகுதான் நீங்க கொடிக்கம்பமோ பெயர் பலகையை வைக்க வேண்டும் என அவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சற்று நேரத்துல அந்த கொடிக்கம்பங்கள் முழுமையான அனுமதி பெற்ற பிறகே அங்க கொடிக்கம்பம் வைக்க வேண்டும் என அவர்களுக்கு காவல்துறை அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கணி.